அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம புடலங்காய் வச்சு ஸ்டஃப்டு புடலங்காய் செய்ய போகிறோம். புடலங்காவை கொஞ்சம் தடிமனாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஊற வச்ச கடலைப்பருப்பு 2 கைப்பிடி அளவு, பாதி வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சோம்பு, உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சாச்சு. வெட்டி வச்ச புடலங்காய் உள்ள இந்த மாதிரி இதை ஸ்டஃப் பண்ணிக்கணும். ஸ்டஃப் பண்ண புடலங்காவை ஒரு ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணணும். இது இல்லைன்னா நீங்கள் இட்லி தட்டிலேயே வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். வெங்காயம் மசாலாவும் நல்லா வெந்துருச்சு. சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகாய்த்தூள் வேக வச்ச புடலங்காவை இதில் அப்படி பொரிச்சு எடுக்கணும். 2 சைடும் நல்லா பொரிச்சு எடுக்கணும். ஸ்டஃப்டு புடலங்காய் ரெடி. நீங்கள் தான் ட்ரை பண்ணுங்கள்.